ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது கூட நம்ம உயிர்த்தெழுந்த தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாள் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறத விட ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லலாம். சிலுவையில் என்னென்ன வெற்றி சிறந்தார் அப்படின்னா, நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்தார். நம்முடைய பாடுகளை சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்தார். நம்முடைய உபத்திரவங்களை சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்தார். முக்கியமாக நம்முடைய மரணத்தை வெற்றி சிறந்தார்னு கூட சொல்லலாம். நம்முடைய வேதனைகள், பாடுகள், தனிமை, அவமானம் எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் மறைமுகமாக பிசாசினுடைய தந்திரங்களையும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் அவன் வெடிக்கிற எல்லா வலைகளையும் கர்த்தர் சிலுவையிலே அலங்கோலமாக்கி அவனை வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. அப்போ சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்பாக பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் அவன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். என்னென்ன காரியங்கள் இவ்வளோ காரியங்களை வெற்றி சிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதை எப்படி நம்ம அனுபவிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? பிறந்ததை விசுவாசிக்கணும். 2வது, நமக்காக அவர் பூமியில் பிறந்தது மட்டும் இல்லாமல் நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். 3வது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதையும் நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். அவர் வெற்றி சிறந்தது இல்லை, நமக்கு அந்த ஜெயத்தை பெற்று தந்திருக்கிறார். அப்போ அவர் ஒருத்தர் மட்டும் வெற்றி சிறல, நம்முடைய பாடுகளையும் நம்முடைய உபத்திரவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ உங்களுக்காண்டி நீங்கள் பட்ட கடனுக்காண்டி இன்னொருத்தர் போய் கொடுத்தாருன்னா அது அவர் வெற்றி சிறந்ததா இல்லை, நீங்கள் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெற்றி சிறந்தீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு 1 கோடி ரூபாவோ 1 லட்ச ரூபாவோ கடன் இருக்குது, அதை உங்களால் அடைக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்காண்டி ஒருத்தர், இந்த பூமியில் இருக்கிற யாரோ ஒருத்தர், நண்பரோ உறவினர்களோ நெருங்கின யாரோ ஒரு சொந்தங்கள் அப்பா அந்த கடனை முழுவதும் நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க யார் பேர் சொல்லி கடன் அடைப்பாங்கன்னா, உன்னுடைய பேரை சொல்லி, நம்மளுடைய பேரை சொல்லி, இந்த மாதிரி இவங்களை கடன் பட்டிருக்காங்களா அவங்க கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் பரிபூர்ணமாக வெற்றி சிறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் கடன் அடைச்சது யார்? வேற ஒருத்தர். கடன் அடைச்சது யார்? உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உறவினர். ஆனால் அவங்க அடைச்ச வெற்றி சிறந்தது யார்? நீங்கள். அதை அடைச்சது பேர் வந்தது யார்? உங்களுக்கு அதிபாரி தான். எல்லா விதமான நோய்களையும் பலவீனங்களையும் சுகவீனங்களையும் வியாதிகளையும் அவமானங்களையும் நமக்கு வர வேண்டிய எல்லா இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்து வெற்றியை அவர் வெற்றி பெற்றது இல்லாமல் நமக்கும் அந்த வெற்றியை வாங்கி தந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இயேசு விசுவாசிக்கணும், உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கணும், அவர் வெற்றி சிறந்தார் என்பதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்னன்னா, ஆண்டவர் நான் உயிரோடு எழும்புவேன் அப்படிங்கிறத 3 நாளைக்கு அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவே சீசர்களிடத்துல சொல்லியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, 28வது அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யலை. சீசர்கள் சொல்லியிருக்கார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன் அப்படின்னு தெரியுது. அவர் சொன்னதை செய்யாத தேவன் அல்ல. சரி, சொன்ன 3 நாள் நான் எந்திக்காமல் 4ஆம் நாள் எந்திரிச்சாருன்னா அவர் சொன்னது வேஸ்ட்டு. மனுஷங்க கூட வாக்கு மாறுவாங்க. என் சொந்த பந்தங்கள் வாக்கு மாறலாம், கணவன் மனைவி வாக்கு மாறலாம், என் பெற்றோர் வாக்கு மாறலாம், நண்பர்கள் வாக்கு மாறலாம், யார் வேணாலும் வாக்கு மாறலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் சொல்லி தான் அந்த வசனம் மத்திய 28வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அப்போ இயேசு சொன்னதை செய்கிற தேவன் அப்படிங்கிறது இது ஒரு நிரூபணம், இது ஒரு உரிச்சித்தமான ஆனது. அப்போ என்னென்னா, நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இயேசு நம்மக்கிட்ட சொன்னால் அதை செய்வார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். இயேசு உயிர் தெழுந்தது எப்படி அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தாரோ 3ஆம் நாள், அதே மாதிரி அவர் நமக்கு என்னென்ன வாக்கு திட்டங்கள் கொடுத்துருக்கிறாரோ, என்ன தீர்க்க தரிசனங்களை கொடுத்துருக்காரோ, இல்லை நம்ம கொண்டு இதுதான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனமாக பேசியிருக்கிறாரோ, அது எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நாள் செய்வார். சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடாத தேவன். மனிதர்கள் கூட கைவிடலாம், ஆனால் இயேசு சொன்னதை செய்கிற அளவுக்கு நம்மளை கைவிடவே மாட்டார். அப்போ அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவர் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்படிதான் ஆபிரகாம் குழந்தை இல்லாத பொழுது வயது சென்ற போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு உப்புவதி காலத்தில் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் விசுவாசித்தார். அவர் விசுவாசித்தபடினால சொன்னபடியே அவர் குழந்தையை கொடுத்தார். அதே போல் அண்ணாளுக்கும் சொன்னார். ரொம்ப நாளாக அழுது கொண்டு ஜெப ஆலயத்தில் அழுது கொண்டு இருக்கும்போது
அங்கே இருக்கிற ஊழியக்காரர் மூலியமாக சொன்னார், உனக்கு உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு துக்கமுறமாக இல்லாமல் அந்த விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கும் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்தார். இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. ஆண்டவர் சொன்னால் செய்வார், ஆண்டவர் சொன்னால் நமக்கு செய்வார், ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன் அப்படிங்கிறத விசுவாசித்தார். அதே போல் நம்மளும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்ன காரியங்களை நான் நம்ப வேண்டும். இதில் எந்த விதத்திலையும் நம்ம அவிவிசுவாசப்படக்கூடாது. ஏன்னா காலங்கள் தாமதமாகலாம். நமக்கு தான் கால தாமதமாகுது. ஆனால் அவருக்கு அது நேரம் கரெக்டான டைம் வருது. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, நான் இதை செய்ய போகிறேங்கிறத சொன்னார். ஆனால் எப்போ செய்வேங்கிறத சொல்லலை. ஆனால் இதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதினதின் காலத்தில் நேர்த்தியான சமயத்தில் தான் நடைபெறும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது. வசனம் விபதமாக சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி வேதவசனம். அப்போ ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆனால் வார்த்தையை அந்தளவுக்கு ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் இந்த நாளில் கூட உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மீது இறங்கி ஒரு பெரிய விடுதலை தரும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய வாக்குத்தங்களோ தீர்க்கதரிசனங்களோ தேவன் சொன்ன வார்த்தைகள் தாமதமாகுதுன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறார், அதற்காண்டி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை அதிசயம் செய்யும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுடைய தெய்வமே, அப்பா அம்மை துதிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த தின நல்நாளிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் விசேஷமாய் தகப்பனை நீ சொன்னதை செய்கிற தேவன் என்பதை ஒவ்வொருவருக்கும் நிரூபித்து காட்டுங்கப்பா. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்களா, அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக. அப்பா, ஒரு பாடுகள் வேதனைகள் இருந்தால் அப்பா எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தின்படி, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி இப்போ இந்த நாளில் கூட அப்பா அந்த ஜனங்கள் எந்த பாடுகள் மத்தியில் இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலையாக்குங்க. எந்த வேதனை மத்தியில் இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலையாக்கும். எந்த வியாதி, தீராத வியாதி, கடன் பிரச்சனைகள், அப்பா குழப்பங்கள், எல்லா பிரச்சனைகள் இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இன்றைக்கு விடுதலையாக்குங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டு அப்பா தகப்பனின் சொன்ன வாக்குத்தத்தங்களோ தீர்க்க தரிசனங்களோ தாமதமாகும்போது சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தால் ஒரு தேவன் தாமே இப்பொழுதே அந்த வார்த்தையை குறித்து தான உறுதியை கொடுங்க. அந்த வார்த்தையை கொடுத்து தான தகப்பனை அப்பா விசுவாசத்தை கொடுங்க. விசுவாசத்தை குறைவுபடக்கூடாதப்பா. விசுவாசத்தை சாத்தான் கொண்டு வருகிறான் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் விசுவாசத்தை அப்பா பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. விசுவாசத்தை நிலைக்க செய்கிறவர் ஆண்டவரே. இப்பொழுது அந்த ஜனங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க. நீர் சொன்ன வார்த்தையின் மீது விசுவாசத்தை கொடுங்க, ஒரு நம்பிக்கையை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவங்க வாழ்க்கையில். அப்பா, எந்த காரியத்துக்காக தகப்பனை அவர் காத்திருக்கிறார்களோ அந்த காரியம் நிறைவேறட்டும் ஆண்டவர். இயேசுவின் சித்தத்தின்படி ஏற்ற வேலையில் அதினதின் காலத்தில் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒன்று கூட வீணாய் போகக்கூடாதப்பா. தகப்பனை வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நீங்கள் அவருக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், தேவ வார்த்தைகள் ஒன்றும் வீணாக போகக்கூடாதப்பா. அவர்கள் தகப்பனை அவர்களுக்கு அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை ஆவதாக. எல்லாவற்றையும் நீர் எப்படி சிலுவிலை சுமந்து வெற்றி சிறந்தீரோ அதே போல இவர்களும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக, அந்த ஜெயத்தை சுதந்தரிப்பார்களாக. அப்போ அந்த ஜெயத்தை முற்றிலுமாய் அவர்கள் சுதந்தரிக்கட்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து ஒரு ஜெயம், அப்பா பாடுகளிலிருந்து ஒரு ஜெயம், அப்பா அவமானத்திலிருந்து ஒரு ஜெயம், அப்பா துக்கத்திலிருந்து ஒரு ஜெயம், அப்பா எல்லாவற்றுக்கும் மேல மரணத்திலிருந்து தகப்பனே ஆக்கினி தீர்ப்பாக்கிய மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய காரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெயத்தை கொடுங்க. இயேசு வெற்றி சிறந்தார் என்பதை ஒவ்வொருவரோட இருதயத்திலும் அப்பா என் தேவனாகிய கர்த்தர் அதை நிலைக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. கர்த்தருடைய பெரிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.